அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஷைத்தானின் ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய சில செய்திகளை, எச்சரிக்கைகளை நாம் தொடராக அறிந்து வருகின்றோம். காரணம், ஷைத்தான் நம்மை வெளியெடுக்கக்கூடிய முனைப்போடு 24 மணி நேரமும் நம்மை பின்தொடர்கின்றான். ஷைத்தானுடைய பார்வையில் இருந்தோ அல்லது ஷைத்தானுடைய அந்த எல்லையில் இருந்தோ தாண்டி எந்த ஒரு மனிதனும் எங்கும் சென்று விட முடியாது. நம்முடைய பிறப்பிலிருந்து நம்முடைய இறப்பு வரை நம் மீது ஷைத்தான் சாட்டப்பட்டு இருக்கின்றான். ஆனால் அந்த ஷைத்தானிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பல்வேறு வழிமுறைகளை அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஒன்று, ஜமாத்தில் இருந்து நம்மை நாம் பிரித்து கொள்வது, கூட்டத்தில் இருந்து நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வது, அல்லது கூட்டத்தில் இருந்து ஒருவரை நாம் தனிமைப்படுத்தி விடுவது. இந்த இரண்டுமே ஷைத்தானுக்கு வேட்டையாடுவதற்கு எளிமையான ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய முஸ்லிம்களோடு, மூமின்களோடு நம்முடைய தொடர்புகளை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்போதுமே நாம் கூட்டாக இணைந்து செயல்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மந்தையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டை ஓநாய் வேட்டையாடாது. ஒரு மந்தையில 50 ஆடு இருக்குது, 100 ஆடு இருக்குன்னு சொன்னா, ஒரு ஓநாய் அந்த மந்தையில இருந்து ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போனாலும் மற்ற ஆடு ஒன்றும் பண்ணாது, பயந்து ஒருங்கிரும் பிடிச்சிட்டு போயிடலாம். ஆனாலும் ஓநாய் பயப்படும். மந்தையில போய் ஒரு ஆட்டை பிடிச்சா மற்ற ஆடுகள் நம்மளை தாக்கி விடுமோ என்ற அச்ச உணர்வு அந்த ஓநாய்க்கு இருப்பது போல், ஜமாத்தாக நாம் இருக்கும் பொழுது, கூட்டாக நாம் இருக்கும் பொழுது, ஒன்றுபட்டு நாம் சில செயல்களை செய்யும் பொழுது ஷைத்தான் என்ன செய்யப்படுகின்றான்? அவன் பயத்தில் இருக்கின்றான், அவன் அச்சப்படுகின்றான், நம்மை நெருங்குவதற்கு அஞ்சுகின்றான். ஆனால் அதிலிருந்து ஒரு ஆட்டை மந்தையிலிருந்து நீங்கள் பிரித்து விட்டால், அல்லது மந்தையிலிருந்து ஒரு ஆடு தானாகவே பிரிந்து போனாலும் விளைவு ஒன்றுதான். மந்தையிலிருந்து ஒரு ஆடு பிரித்து விடப்பட்டாலும் அல்லது ஆடு தானாக பிரிந்து போனாலும் விளைவு ஒன்றுதான். அது ஓநாய்க்கு இரையாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உறுதிபட கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விஷயத்தில அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் பிரிந்து போகாதீர்கள். வலா தஃபர்ரகு, இந்த பிரிந்து போகாதீர்கள் என்பதில் 2 கருத்து இருக்கின்றது. பிரிந்தும் போகக்கூடாது, பிரித்து விடவும் கூடாது. அப்ப ஜமாத்தில் இருந்து ஒரு மனிதனை நீங்கள் பிரித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவனை ஷைத்தான் எளிமையில் வேட்டையாடி விடுகிறான் என்பதை இன்று எத்தனையோ பல்வேறு இயக்கங்களிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த இயக்கத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அவர்கள் அந்த இத்தனை ஆண்டு காலம் எந்த இயக்கத்தில் இருந்தார்களோ அந்த இயக்கத்தின் மீது பழி போடுவார்கள், பொருளாதார குற்றங்களை சுமப்பார்கள், அல்லது அவர்களுடைய ஒழுக்கத்தின் மீது குறை கூறுவார்கள். இதை சமீப காலங்களில அல்லாஹுவை அஞ்சக்கூடிய கூட்டம் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய எத்தனையோ மனிதர்களிடமும் அறிஞர்களிடமும் தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்களிடத்திலும் இதை நாம் பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால், ஷைத்தானுடைய ஆற்றலை கவனத்தில் கொள்ளுங்கள். ஷைத்தானுடைய ஆற்றல் மிகவும் கொடியது, மிகவும் வலிமையானது. அவன் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களை இடறச் செய்து விடுவான். எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அவரை தவறிழைக்க வைத்து விடுவான். ஆகவே நீங்கள் ஒன்றுபட்டு இருங்கள், ஜமாத்தாக இருங்கள், கூட்டமாக இருங்கள். ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய காலமெல்லாம் நீங்கள் வழிகேட்டிலே போக மாட்டீர்கள். காரணம், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பான். பிரிந்து போனாலோ அல்லது பிரித்து விட்டாலோ இரண்டிற்கும் நிகழ்வு ஒன்றுதான். ஆகவே இன்று ஜமாத்தில் இருந்து பலர் விலகி செல்லுகின்றார்கள், சிலர் விலக்கி விடப்படுகின்றார்கள். இந்த இரண்டுமே தவறு என்பதை நாம் விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சஹாபாக்களில் நிறை குறைகள் எவ்வளவு இருந்தாலும் அவர்களை அரவணைத்து, ஏன் நயவஞ்சகர்களை கூட அவர்கள் அரவணைத்து வாழ்ந்து சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நயவஞ்சகர்களை இனம் காட்டுங்கள் என்று சொல்லும் பொழுதும் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் யாருக்குமே அவர்களை இனம் காட்டவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு இனம் காட்டி இருந்தான். இன்னார் இன்னார் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தாலும் அவர்களிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையிலே உறவாடினார்கள். அவர்களுடைய இறப்புக்கு கூட தான் தொழுவதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்திலிருந்து யாரும் பிரிந்து விடக்கூடாது, யாரையும் பிரித்து விடக்கூடாது என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே நம்மை அழகான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, ஒன்றுபட்டு இருங்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களை நீங்கள் ஜமாத்தில் இருந்து உங்களை நீங்கள் பிரித்து கொள்ளாதீர்கள். ஆகவே ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களும் யாரையும் ஜமாத்திலிருந்து பிரித்து விடாதீர்கள். முஸ்லிம் என்று சொன்னாலே அவன் 5 நேரமும் ஜமாத்தோடு தொழுது தன்னுடைய அந்த ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்கு அவன் ஒரு காரணியாக இருக்கின்றான். அதைத்தான் இந்த 5 வேளை தொழுகை ஜமாத்தோடு தொழும் பொழுது 27 மடங்கு நன்மையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக கொடுக்கின்றான். ஆகவே ஷைத்தானுடைய ஆற்றல் என்பதை நாம் சாதாரணமாக கருதிவிடக் கூடாது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய அடிப்படையை நாம் பேணி அந்த ஆற்றலுக்கு எதிராக நம்மை தயார்படுத்தி கொண்டாலே ஒழிய நாம் அதில் வெற்றி பெற முடியாது. ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுக்கு எதிரான அந்த செயல்களை செய்யக்கூடிய ஆற்றலையும் பக்குவத்தையும் அறிவையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.